ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித் தமிழ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெளியே மொறுமொருன்ட்டும் உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப சுவையான சோமாஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சோமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 5 முறி தேங்காய், நல்லா காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் காஞ்ச தேங்காவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை பூ போல் நம்ம துருவி எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்லோவாக நம்ம எல்லாமே துருவி எடுத்துக்கலாம். இதை துருவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பூ போல் இருக்குது பார்த்தீங்களா. நான் எல்லாமே துருவி எடுத்துக்கிட்டேன். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம 2 பேட்சாக தேங்காவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் கலர் வர வேண்டாம், கொஞ்சமாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இனி மீதி இருக்க தேங்காவிலையும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காய் கூடலாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 முந்திரியை சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 ட்ரை கிரேப்ஸை நம்ம தேங்காய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இனி எந்த கப் அளவுக்கு நம்ம ரவை அளந்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சோமாஸ்க்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உருட்டுறதுக்கு மாவு தான் ரெடி பண்ணணும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லோவாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இனி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதை விட பெரிய அளவுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மாவு எடுத்து பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவிழ்த்து வச்சுக்கிட்டு ஒரு உருண்டையை நம்ம எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நம்ம இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம உருட்டை இந்த மாதிரியே அழகாக வரும். பார்த்திங்கன்னா திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இனி நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம நேராக இதை ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவுக்கு அழுத்தம் கொடுத்து விட்டுருக்கலாம். இனி ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம இந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை. உங்கள்கிட்ட நைஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் நைஃபை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்மளுக்கு மாவு பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சே அழுத்தம் கொடுத்து டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு டிசைன் மாதிரியும் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு மாவு ஒன்றோடி ஒன்றா ஒட்டிக்கும். எண்ணெயில் நம்ம போடும்போது பிரியாது. இன்னொன்று இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம விரிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சமாக ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு அது பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மாவு ஒன்றோடி ஒன்றா டக்குன்னு ஒட்டிக்கும். இனி இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இனி அழுத்தம் கொடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம மாவை ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா சோமாஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சோமாஸை ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சோமாஸாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்துடும். நம்ம உடனே இதை மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இனி அடுத்தல இருக்கதே நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே இந்த மெத்தடில் உங்கள் குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே தெரியுது பார்த்தீங்களா, வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்க போகுது. வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், பிக்கும் போதே எவ்வளோ கூடு போல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.